பார்த்தீங்கன்னா ஈறுகள்லேருந்து ரத்த கசிவு ஏற்படும், நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்பவே கம்மியாயிடும், தலைமுடி உதிர்வு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அடங்கி உள்ள அதிக அளவில் இருக்கக்கூடிய கொய்யாப்பழம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது இந்த ஸ்கர்வி அப்படின்ற ஊட்டச்சத்து குறைபாடு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து ரொம்பவே அதிகமாக்கிடும். இதனால் அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். கூடவே நம்ம மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த கொய்யாப்பழம் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் B3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தும் கூடவே பைரிடாக்சின் அப்படின்ற வைட்டமின் B6 ஊட்டச்சத்து இது ரெண்டுமே அதிக அளவில் இருக்கிறதால நம்ம மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்கும். மூளை உறுப்பு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஞாபக மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும். ஞாபக மறதி நோய்களான அல்சைமர் இல்லைனா டிமென்ஷியா மாதிரியான வயசாக வரக்கூடிய இந்த நோய்கள்லாம் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக